இன்னைக்கு தாய்மாருங்க ஆகட்டும் பசங்க ஆகட்டும் பார்த்தால சூரியன் ஒதுக்கிறதுக்கு முதல்ல போனாங்கன்னா சூரியன் மறைஞ்சப்பினால ஊர் வந்து சேர்றான். அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து நிற்கிறோம். அதனால வந்து 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்ப் பண்ணி அத்தை எடுத்துகிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எங்கள் ஊர் இந்த நிலைமையில் இருக்குது, எங்கள் ஊருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் சால்வ் பண்ணுன்றதுனால தான் இந்த 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்ப் நாங்கள் வச்சுன்னு இருக்கோம். அதனால் நீங்கள்லாம் ஒத்துழைச்சிங்கன்னா அதான் ஒரு கை வாசி எப்பவுமே வராது. நீங்கள்லாம் ஒருத்தர் சைன் போட்டு உங்கள் மூலிமா இன்னொரு 10 பேர் சைன் வாங்கி கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் கேப்பை டிசம்பருக்குள்ளே முடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துன்னு போன ஒரு முடிவில் நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். அதனால் நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும்னு உங்களை நம்ம எல்லாரும் ஒன்றா சேருவோம். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதன் அடிப்படையில் இந்த ஜனங்களுக்காக நாம் ஒரு கையெழுத்து அரசாங்கத்துக்கு தரணும். 1 லட்சம் கையெழுத்து போடுறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரும். நாளைக்கு யாராவது உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து கேட்கும்போது இந்த விழிப்புணர்வு உனக்கு இருந்தா இதை செஞ்சியா, இதை பண்ணியா, இதை கொடுக்குறியா, இதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய ஒரு கட்டங்கள் வரும். அதனால அரசாங்கத்துக்கு தங்க வயலில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கோரிக்கைகளை கேட்குறாங்கன்றதுக்காக இந்த இயக்கமா இந்த எதுக்கோ சைன் போட்டிப்பீங்க. இந்த நம்மளை உயிர் காக்கிறதுக்காக, நம்ம பகுதி காக்கிறதுக்காக. ஏன் இன்னைக்கு இத்தனை பேர் மட்டும் பேசிட முடியுமானா, ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம். நீங்கள் 100 பேர்கிட்ட பேசுவீங்க, இந்த மாதிரி வந்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த விஷயம் இதை நம்ம ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யாராவது கொஞ்சம் பேர் உக்காந்துக்கிறாங்கன்றது இல்லை. நாமும் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு நீங்கள் ஆதரவாக வரணும். இதை நாங்கள் மத்திய அரசுக்கு டெல்லிக்கு கொண்டு போய் இந்த மாவட்டத்தினுடைய MP மல்லேஷ் பாபு அவர் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சார், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, KGF சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற ஒரு அமைப்பு வந்து இந்த ஓராண்டு காலமாக நாங்கள் இதை நடத்தின்னு வந்து இருக்கோம். இந்த நடத்தின்னு வந்து இருக்கிறதுல இப்போ நாங்கள் இப்போ எடுத்துன்னு இருக்கிறதுனா 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்ப் பண்ணோன்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இது என்னத்துக்காக பண்ணுறோன்னா, சர்க்காருக்கு வந்து தங்க வயலோட நிலைமை என்ன, இந்த தங்க வயலுக்கும் இப்போ ஏன் இதுக்கு கம்பேரிசன் எப்படி பண்ணோம்னா, முள்பாகல் எப்படி இருக்குது, கோலார் எப்படி இருக்குது, பங்காரு எப்படி இருக்குது. ஆனால் நம்ம தங்க வயல் இன்னும் அப்படியே இருக்க, இன்னும் ஏன் முன்னேறல, இதுக்கு என்ன காரணம்? இங்கே நம்ம எல்லாம் இருந்ததெல்லாம் எழுந்துட்டோம், BGML எழுந்துட்டோம், இந்த மாதிரி நிறைய நம்ம எழுந்துட்டு போகிறோம். அதனால் வந்து இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இங்கே அடிப்படை வசதி, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், திரும்ப வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய என்னென்ன அனுகூலமோ அதெல்லாம் கிடைக்காது இருக்கிறதுனால நாங்கள் இந்த 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்பை எடுத்துன்னு இருக்கோம். அந்த 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்ப் எப்படின்னா, இன்றைக்கி வந்து மஸ்ஜித்துக்கு போயிடுறோம், முசல்மானுங்கிட்ட வாங்கியிருக்கோம், சரியா வந்து சர்ச்சுங்களில் போய் சைன் வாங்கிட்டு வந்துருக்கோம், இந்த இந்து கோயிலுங்களில் போய் சைன் வாங்கிட்டு வந்துருக்கோம், எல்லோரும் ஒத்துழைச்சுன்னு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ BGML பகுதியில் தான் நம்ம நஷ்டத்தை அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். தவிர நான் மைனிங் ஏரியா எப்படி இருக்குது, மைனிங் ஏரியா எப்படின்றது இங்கே தான் நம்மளுக்கு கஷ்டம் ஜாஸ்தி. இந்த கஷ்டத்துக்கு வந்து சரியான சர்க்கார் நம்மளுக்கு குரல் கொடுக்கறது இல்லை, அதை தட்டி கேட்கறதுக்கும் சரியான ஆளுங்க இல்லை. ஏன்னா நம்ம இப்போ BGML க்ளோஸ் ஆனதுலேருந்து பார்க்குறோம், நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி 30,000 இப்போ சேவ் KGFனாக்கா KGF காப்பாற்றுறதுக்காக நான் வந்தது. KGF காப்பாற்றுற KGF நான் குழியில் ஊற்றுக்குது, இல்லை வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிட்டுருக்கா, இல்லை ஏர் பிளாஸ்ட் வந்து உள்ளே போயிட்டு இருக்கிறோமா, இல்லையே. அதை விட மோசமான நிலைமையில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துருக்கிறோம். என்றைக்கு அவன் வீடு காலி பண்ண சொல்லுவான்னு தெரியாது, ஆனால் அவன் காலி பண்ண சொல்லிட்டான்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் எடுக்கிறதால தான் நாங்கள்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த டெய்லி ட்ராவல் பிரச்சனை என்னன்னா, லாஸ்ட் ட்ரெயின் வருது 10:30 மணிக்கு ரீச் ஆகணும், முந்தா நேற்று வருது 11:30 மணிக்கு. அதுலேருந்து லேடிஸ் இறங்கி எப்படி போவாங்க வீட்டுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை டெய்லி ட்ராவல் ப்ராப்ளம் இது. அதே மாதிரி இந்த ஊர் உள்ள வந்து ஒரு எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாண்ட் கட்டி வச்சுக்கலாம். ஸ்டேட் நம்மளுக்குன்னு ஒரு டவுன் பஸ்ன்னு ஒன்று இருக்குதா, இல்லை. டவுன் பஸ் இருந்துச்சுன்னா எந்த பசங்களும் ஆட்டோ காசு கொடுத்து ஸ்கூல் போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஃப்ரீயாக போகலாம். கேர்ள்ஸ் பசங்க ஃப்ரீயாக போகலாம், பாய்ஸ் பசங்க கொஞ்சம் காசு கொடுத்து போகலாம். அந்த வசதியை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா நிறைய பேர் அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 பேருன்னா அவுட் ஆகிறாங்க. ஹார்ட் அட்டாக்னு போனால் அவனை டச் பண்ணுறதுக்கு பயப்படுறான் டாக்டர். சார் ஜாலப்பாக எடுத்துன்னு போகுது, இல்லாத SNR போகக்கூடியது. SNR போனாலே அதே கதி தான். பட் நம்மளை விட சின்ன ஊர் முள்பாகல், மாலூர், அங்கே ICU இருக்குது. பட் நம்மளுக்கு ICU கிடையாது. நேற்று எல்லாமே போயிட்டு நேற்று டாக்டர் DS கிட்ட பேசணும். அவர் எல்லா பிரச்சனை சொல்கிறோம், எங்களுக்கு எல்லாமே இது சேங்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஸ்டாஃப் இல்லை. ஸ்டாஃப் இல்லாத யார் ப்ராப்ளம்? நம்ம ப்ராப்ளம். அது உங்கள் ப்ராப்ளம். ஸ்டாஃப் வேணால் நீ தான் ஸ்டாஃப் எடுத்து வந்து போடணும். 54 பேர் சப் ஸ்டாஃப், இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், அந்த வார்ட் பாய் மாறிக்கிறாங்க இல்லையா, அதில் 7 பேர் தான் இருக்கிறாங்க பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ்.
மீதி பேர் 54 பேர், இன்னும் 48 பேர் இல்லவே இல்லை அதில். அவங்க என்னன்றாங்க, நாங்கள் 37 பேர் கான்ட்ராக்டில் எடுத்துன்னு வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ 36 நர்ஸுக்கு 14 நர்ஸு கூட இல்லைங்க.